விடியலின் முதல் வெளிச்சத்தால் பிரகாசிக்கின்றது ஒரு பகுதி. அது ஒளியால் மட்டும் தொடப்படுவது கிடையாது. இந்தியாவை ஒளிமயமான எதிர்காலத்திற்கு இட்டுச் செல்லும் வகையில் அமைந்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவில் முதலில் சூரியன் உதைக்கும் பகுதி. சூரிய ஒளியின் முதல் கதிர்கள் ஒரு அசாதாரண கதையை வெளிப்படுத்துகின்றன. நம்பிக்கை, வாக்குறுதி, ஒரு புதிய இந்தியா விழிப்புணர்வின் கதை. வடகிழக்கின் எழுச்சி. 8 மாநிலங்கள் மற்றும் 260க்கும் மேற்பட்ட பல்வேறு பழங்குடியினருடன் வடகிழக்கு ஒரு பகுதி மட்டுமல்ல, இது வேற்றுமையில் ஒற்றுமைக்கு ஒரு உயிருள்ள உதாரணமாகும். இந்த உதாரணத்தை முன்வைக்க வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகம் அஷ்டலக்ஷ்மி மகோத்சவை உங்களிடம் கொண்டு வருகிறது. नॉर्थ ईस्ट के विकास के लिए हमारा विजन अष्टलक्ष्मी का रहा है. साउथ एशिया और ईस्ट एशिया के साथ भारत के ट्रेड, टूरिज्म और दूसरे रिश्तों की एक मजबूत कड़ी, ये हमारा नॉर्थ ईस्ट बनने जा रहा है. கையால் நெய்யப்பட்ட துணிகள் முதல் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் வரை, ஃபேஷன் ஷோக்கள் முதல் இசை மற்றும் கைவினை கண்காட்சிகள் வரை, முதலீட்டாளர் தலைமையிலான வட்டமேசை விவாதங்கள் முதல் வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்புகள் வரை, வடகிழக்கின் எதிர்காலம் அதன் பாரம்பரியத்தில் புதிந்துள்ளது. அந்த பாரம்பரியத்தின் கொண்டாட்டம்தான் அஷ்டலக்ஷ்மி மகோத்சவ். பல்வேறு உயிரினங்களின் வாழ்விடமாக விளங்குவதை தவிர வரலாற்று சின்னங்கள், பிரமிக்க வைக்கும் இயற்கை காட்சிகள் நிறைந்த வடகிழக்கு பிரதேசம் இந்தியாவை இணையற்ற அழகு, பண்டைய வரலாறு மற்றும் வளமான பாரம்பரியம் ஆகியவற்றால் அழகுபடுத்தும் ஆபரணமாக திகழ்கிறது. ஆர்ப்பரிக்கும் பிரம்மபுத்திரா தேசத்தின் உயர்நாடியாக அதன் மையத்தில் பாய்கிறது. காசிரங்கா விழிப்புடன் விலை மதிப்பற்ற வன விலங்குகளை இயற்கை மரபின் பாதுகாவலரை போல பாதுகாத்து வருகிறது. கஞ்சன்ஜங்கா எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்து நிற்கிறது. அதே சமயம் ஜோக்கோ பள்ளத்தாக்கு 1000 விதமான நம்பிக்கையுடன் பூத்து நிற்கிறது, நாளைய வாக்குறுதியாகவும் விளிர்கிறது. ஆசியான் மற்றும் தூரக்கிழக்கிற்கான நிலப்பாலமாக திகழும் வடகிழக்கு பகுதியானது இந்தியாவின் கிழக்கு கொள்கைக்கு ஒரு சாளரமாக இருப்பதன் மூலம் பொருளாதார செழுமைக்கான திறவுகோலாக திகழ்கிறது. அதன் மக்கள், அதன் கலாச்சாரம், அதன் உயிரினங்களில் நிறைந்திருக்கும் திறன்களை கற்பனை செய்து பாருங்கள். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள், சிகரங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகள் கொண்ட இந்த பகுதியின் ஒவ்வொரு நாளின் சூரிய உதயமும் புதிய வாய்ப்புகளுக்கான வாக்குறுதியை அளிக்கிறது. இன்று வடகிழக்கு பகுதி ஒளிர்வதற்கு தயாராக இருக்கிறது. அது உயரும்போது இந்தியாவும் 2047க்குள் வளர்ந்த நாடாக மாறுவதற்கு உயர்கிறது. எனவே உதயசூரியன் பிரகாசமாக ஒளிர்வதற்கு வடகிழக்கை கொண்டாடுவதில் கைகோர்ப்போம். மேலும் 2024 டிசம்பர் 6 முதல் 8 வரை புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகத்தின் அஷ்டலக்ஷ்மி மகோத்சவ் நிகழ்ச்சியில் பங்கேற்போம். அஷ்டலக்ஷ்மி மகோத்சவ் உலகத்தை வடகிழக்குக்கு அருகில் கொண்டு வருகிறது.